இன்றைக்கி இந்த தேங்காய் வச்சு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான கோகோனட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். நீ குழந்தைங்க வந்து உங்ககிட்ட ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டால் நோ சொல்லாமல் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போது வாழைப்பழத்தை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதை காட்ட மறந்துட்டேன். தேவைப்பட்டால் சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோம், இல்லைன்னா வேணாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் திரும்பவும். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். சேனலில் பார்க்குற நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இது ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நல்ல ஐஸ்கிரீம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன் பாருங்களேன். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.